தமிழ் தேசிய கழகத்தினுடைய மாநில தலைவர், வழக்கறிஞர், எல்லா போராட்ட களங்களையும் நம்மளோடு தோளோடு தோளோடு பயணிக்கக்கூடிய வையவன் அவர்கள் மருதநாயகம் கண்சாய்வு குறித்து சிறிது நேரம் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மருதநாயகம் அவர்களை பற்றி நாம் பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட நிறைய செய்திகள் இருக்குது. ஆனால் இது காணொலியாக அனைவராலும் பார்க்கப்படணுங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன சின்ன குறிப்புகளாக நம்ம இந்த செய்தியை பகிர்ந்துக்கிடுவோம். இன்றைக்கி மருதநாயகன் அவருடைய நினைவு நாள். இந்த அவருடைய நினைவு நாளை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் தேசிய கழகம் இஸ்லாமிய சேவை சங்கத்தோடு சேர்ந்து அந்த வீர வணக்கத்தை செலுத்தி வருகிறோம். இதற்கு முன்பாக மதுரை சம்மட்டிபுரத்தில் உள்ள அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில், தூக்கிலிடப்பட்ட இடத்தில் நாம் ஏற்கனவே அஞ்சலி செலுத்தினோம். அதன் பிறகு அண்ணன் அவர்கள் பெரியகுளத்திலே அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள், வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறார்கள். இந்த முறை திருநெல்வேலியில் அவருடைய கை அடக்கம் செய்யப்பட்ட கை அடக்கம் செய்யப்பட்ட இந்த இடத்தில் நாம் இந்த முறை வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கிறோம். மருதநாயகத்தை பொறுத்தவரை அவருடைய முன்னோர்கள் எல்லாம் இந்துக்களாக, குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள கீழப்பனையூரில் பிறந்ததாக சொல்கிறார்கள். அங்கே இருந்துதான் ஒரு இளம் பருவத்தில் வீட்டை விட்டு அவர் பாண்டிச்சேரிக்கு சென்று அங்கே ஒரு வேலை செய்து வந்திருக்கிறார். பிறகு அவருக்கு இயல்பாக இருந்த அந்த போர் மீது இருந்த ஈர்ப்பு, சண்டை மீது இருந்த ஈர்ப்பு அவரை ஏதேனும் ஒரு படையில் சேர்ந்து நாம் போர் புரிய வேண்டும் என்கிற அந்த துடிப்போடு அவர் பிரெஞ்சு படையிலே சேர்ந்து பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக களமாடி இருக்கிறார். பிறகு பிரிட்டிஷ் படையை சேர்ந்த அதிகாரிகள், தளபதிகள் இவருடைய போர் திறமையை பார்த்து பிரிட்டிஷ் படைக்கு அவரை சேர்த்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, சினிமாவில் சொல்கிறது மாதிரி ஒரு வில்லன் கதாநாயகனாக மாறுறது மாதிரி இவர் ஆரம்ப கட்டத்தில் பிரெஞ்சு படையோடு சேர்ந்து போர் புரிஞ்சப்பவும் சரி, பிரிட்டிஷ் படையோடு சேர்ந்து போர் புரிஞ்சப்பவும் சரி, இந்த பிரிட்டிஷ் படைக்கு அடங்க மறுத்து இந்த நிலத்துக்கு மண்ணை காப்பதற்காக வரி செலுத்துவதற்கு மறுத்து பல்வேறு பாளையங்கள் இருந்தபோது அந்த பாளையங்கள் மீதெல்லாம் படையெடுத்து மிரட்டி வரி வசூல் செய்து கொடுத்திருக்கிறார் என்பதில் நாம் மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் வீரன் அழகுமுத்துக்கோன், தளபதி வெண்ணி காலாடி, பூலித்தேவன் போன்றவர்களுடைய மரணத்திற்கும் இவர் காரணமாக இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு பழமொழி சொல்வார்கள், கொன்றால் பாவம் தின்றால் போகும் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி முற்பகுதியில் இவர் ஆங்கிலேயருடைய ஆதரவாக செயல்பட்டாலும் அவருடைய திறமையினால் மிக உயர்ந்த இடத்திற்கு, மதுரையினுடைய கவர்னர் என்று சொல்லக்கூடிய ஆளுநராக நியமிக்கப்பட்டு அவர் நிர்வாகத்திற்கு வந்த பிறகு அவருடைய நிர்வாகம் என்பது இந்த மக்களை நேசிக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு நிர்வாகமாக அது மாறுகிறது. குறிப்பாக அனைத்து தரப்பு ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சேதப்படுத்தி அந்த கோயில் நிலங்களை எல்லாம் சிலர் அபகரித்த வைத்திருந்ததை எல்லாம் இவர் மீட்டு இருக்கிறார். அந்த கோயிலை மேம்படுத்தி செம்மைப்படுத்தி இருக்கிறார். விவசாயிகளுக்கென்று தனி கவனம் செலுத்தியிருக்கிறார். அதே போல் மக்கள் இவ்வளவு வரிகளை வசூல் செய்து நாம் எதற்கு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கணும், எதுக்கு நம்ம நவாபுக்கு கொடுக்கணும், எதுக்கு நம்ம ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும், அவங்க மக்களை நாம் வருத்தி வசூல் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கே என்று மக்களுடைய மனநிலையில் இருந்து புரிந்து கொண்டு வரி செலுத்த மறுக்கின்ற பொழுதுதான் இவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மாறுகிறார். அப்படி எதிராக மாறுகின்ற பொழுது ஆங்கிலேயர்கள் இனி மருதநாயகத்தை நாம் விட்டு வைக்கக்கூடாது என்று எண்ணி அவரை கொல்வதற்கு படைகளை தயார் செய்து படையெடுத்து வருகிறார்கள். மருதநாயகத்தினுடைய போர் ஆற்றலின் காரணமாக கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அவர்கள் மருதநாயக அந்த கோட்டையை நெருங்க முடியாத ஒரு நிலை இருந்தது. போரில் மருதநாயகத்தை கொல்ல முடியாது என்று முடிவு செய்த ஆங்கிலேயர்கள் போரிலிருந்து பின்வாங்கி
நயவஞ்சகமாக சூழ்ச்சி செய்து அவர் பள்ளிவாசலுக்குள் தொழுகையில் ஈடுபடுகின்ற பொழுது, பொதுவாக இப்போ தொழுகையில் ஈடுபடக்கூடிய அந்த நேரம் என்பது யாரும் எதை பற்றியும் சிந்திக்காமல் இறைவனை மட்டும் சிந்தித்து தொழுகையில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர்களுடைய கைக்கூலியாக இருந்த மருதநாயகத்துடன் இருந்தவர்கள் கைக்கூலியாக எடுத்துக்கொண்டு மாற்றிக்கொண்டு அவரை கைது செய்தார்கள். இது வீரனுக்கு அழகு நேருக்கு நேரம் மோதுறது, படையில் ஜெயிக்கிறது. ஆனால் ஆங்கிலேயர்கள் அப்படியான தந்திரங்களை கையாளாமல் சூழ்ச்சி செய்து அவரை கைது செய்து தூக்கிலிட்டார்கள். மருதநாயகத்தினுடைய ஆற்றலை முழுமையாக அறிந்தவர்கள் என்பதால் அவரை தூக்கிலிட்டு புதைத்து விட்டு வந்து விட்டார்கள். ஆனால் அதன் பிறகு கனவுல போய் மிரட்டுறார். அவங்க தளபதிகள் மறுபடி எந்திரிச்சு ஒருவேளை திருப்பி உயிர் தெழுந்து வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு மறுநாள் புதைத்த இடத்தை தோண்டி அந்த உடலை 4 கூறுகளாக, கைகள் தனியாக, கால்கள் தனியாக, தலைகள் தனியாக, முண்டம் தனியாக என்று வெட்டி 4 திசைகளுக்கு உடலை மதுரையிலும் சம்மட்டிபுரத்திலும், கையை திருநெல்வேலியிலும், காலை திருச்சியிலும், பெரியகுளத்திலும், தலையை திருச்சியிலும் கொண்டு போய் 4 திசைகளாக புதைத்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். உள்ளபடியே வரலாற்றில் ஒரு மனிதனுக்கு 4 இடத்தில் கல்லறை அல்லது நினைவிடம் இருப்பது மருதநாயகத்திற்கு மட்டும்தான். இதுவரைக்கும் உலகத்தில் யாருக்கும் அப்படி ஒரு இது இல்லை. அதே மாதிரி அவர் மதுரையினுடைய கவர்னராக பொறுப்பெடுத்தது போது தனியாக இந்த நாடு சுதந்திரமானது, தன்னிச்சையானது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி, நம்ம இன்னைக்கு நிறையா தனிநாடுகளெல்லாம் நிறையா கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு மருதைக்குன்னு ஒரு தனி கொடியை உருவாக்கி ஆங்கிலேயர் கொடியை இறக்கி எரிச்சுவிட்டு இந்த கொடியை ஏற்றினார். அப்படி ஒரு வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் ஒரு பேராற்றல் மிக்க ஒரு போர் வீரனாக, தளபதியாக, ஆளுநராக களமாடி மரணத்தை தழுவி இருக்கிறார். உள்ளபடியே நாம் எப்படி கடந்த காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பம் கட்ட மறுத்து போராடின அழகுக்கோன் அவர்களாக இருக்கட்டும், பூலித்தேவன் அவர்களாக இருக்கட்டும், வெண்ணிக்காலாடியாக இருக்கட்டும், சுந்தரலிங்கமாக இருக்கட்டும், அல்லது சின்ன மருது, பெரிய மருது, வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை போன்று எத்தனை பேர் இருந்தாலும் இந்த மண்ணுக்காக போராடுகிறவர்களை நாம் எப்படி ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறுகிறோமோ அதே போன்று மருதநாயகத்தையும் நாம் நினைவு வேண்டும் என்று தமிழர் தேசிய கழகத்தின் சார்பில் வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த காணொளியின் வாயிலாக தமிழ்நாடு அரசிற்கு நான் ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்கிறேன். இது மாதிரி தீரன் சின்னமலை, சுந்தரலிங்கம், அழகுமுத்துக்கோன், பூலித்தேவன், இப்படி ஒண்டி வீரன், இப்படி பல தலைவர்களுக்கு, கட்டபொம்மன் உள்ளிட்ட பல தலைவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கீங்க, அவங்களுடைய முழு உருவச்சிலையை வச்சுருக்கீங்க, பராமரிச்சிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் மருதநாயகத்துக்கு எந்த இடத்திலும் மணிமண்டபமோ முழு உருவச் சிலையோ எதுவுமே செய்யவில்லை. அவர் கௌரவிக்கப்படாமல், கண்டும் காணாமல் வைக்கப்பட்டிருக்கிறார். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய 4 இடத்திலும் அரசனுடைய செலவில் ஒரு மணிமண்டபத்தை கட்டி அவருக்கு முழு உருவச் சிலையை மதுரையில் நிறுவி, மதுரையினுடைய ஆளுநராக இருந்தவர், மதுரையில் அந்த முழு உருவச் சிலையை நிறுவி அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று தமிழர் தேசிய கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.